6 நீட் தேர்வு மையங்களில் குளறுபடி நடந்ததாக ஒன்றிய அரசு ஒப்புதல். கருணை மதிப்பெண் பெற்ற 1563 பேருக்கு மறுதேர்வு நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவு. கருணை மதிப்பெண்களை ரத்து செய்து நீட் ஊழலில் இருந்து தப்பிக்க ஒன்றிய அரசு முயற்சிப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. நீட் முறைகேட்டில் இருந்து கவனத்தை திசை திருப்பும் முயற்சிகளில் ஈடுபடக்கூடாது என்றும் எச்சரிக்கை. நீட் தேர்வு முறைகேட்டுக்கு எதிராக போராடியவர்கள் குண்டுக்கட்டாக கைது. உச்சநீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் விசாரணை நடத்த காங்கிரஸ் வலியுறுத்தல். கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பாவுக்கு கைது வாரண்ட் பிறப்பிப்பு. சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த வழக்கில் போக்சோ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. பாடல்கள் மீது இளையராஜா எந்த உரிமையும் கோர முடியாது என எக்கோ நிறுவனம் எதிர்ப்பு. இளையராஜா தரப்பு வாதங்களுக்காக விசாரணையை ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். வெளி மாநில பதிவு எண் கொண்ட ஆம்னி பேருந்துகளை இயக்க மேலும் கால அவகாசம். வரும் திங்கட்கிழமை வரை இயக்கிக் கொள்ள போக்குவரத்து துறை கால நீட்டிப்பு. பக்ரீத் பண்டிகையின் போது பொது இடத்தில் ஆடு மாடுகளை வெட்ட தடை இல்லை. தடை கோரிய வழக்கில் எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என உயர்நீதிமன்ற கிளை மறுப்பு. ஜம்மு காஷ்மீரில் கடந்த ஒரு வாரத்தில் 4வது முறையாக பயங்கரவாதிகள் தாக்குதல். அடுத்தடுத்து நடக்கும் தாக்குதல் தொடர்பாக பிரதமர் மோடி ஆலோசனை. திருப்பதி திருமலையை அரசியல் கூடாரமாக மாற்றியவர்களுக்கு தண்டனை உறுதி. பழிவாங்கும் நடவடிக்கைகள் இருக்காது என சந்திரபாபு நாயுடு திட்டவட்டம். நீட் தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்கில் கருணை மதிப்பெண் பெற்ற 1563 தேர்வர்களுக்கு மறுதேர்வு நடத்தப்படும் என உச்சநீதிமன்றத்தில் தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வை நடப்பாண்டில் 24 லட்சம் மாணவர்கள் எழுதிய நிலையில் மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வெளியான கடந்த 4ஆம் தேதி அன்று திடீரென நீட் தேர்வு முடிவுகளும் வெளியிடப்பட்டன. இதில் ஹரியானாவில் ஒரே மையத்தில் நீட் தேர்வு எழுதிய 6 பேர் முழு மதிப்பெண் பெற்றிருந்தனர். மேலும் வழக்கத்திற்கு மாறாக இம்முறை 67 மாணவர்கள் முழு மதிப்பெண் பெற்ற நிலையில் பெரும் முறைகேடுகள் நடந்திருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இதையடுத்து கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டதற்கு எதிராக 20,000 மாணவர்களிடம் கையொப்பம் பெற்று தொடரப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் விக்ரம்நாத், சந்தீப் மேத்தா ஆகியோர் கொண்ட அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது வினாத்தாள் கசிவு, கூடுதல் மதிப்பெண், ஆள் மாறாட்டம் உள்ளிட்ட முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக மனுதாரர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தேசிய தேர்வு முகமை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் நரேஷ் கௌசிக், சர்ச்சைக்குள்ளான 6 மையங்களில் தேர்வு எழுதியவர்களில் கருணை மதிப்பெண் வழங்கப்பட்ட 1563 பேருக்கு வரும் 23ஆம் தேதி மறுதேர்வு நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த மறுதேர்வுக்கான முடிவுகள் வரும் 30ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். கருணை மதிப்பெண் இல்லாமல் எடுத்த மதிப்பெண்கள் குறித்த தகவல்கள் மாணவர்களுக்கு தெரிவிக்கப்படும் என்று குறிப்பிட்ட தேசிய தேர்வு முகமை தரப்பு வழக்கறிஞர், விரும்பும் மாணவர்களுக்கு மறுதேர்வுக்கு விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்படுவதாகவும் தெரிவித்தார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் நீட் தேர்வில் கருணை மதிப்பெண்களுடன் வழங்கப்பட்ட மாணவர்களின் சான்றிதழ்கள் ரத்து செய்யப்பட்டு திரும்ப பெற வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மறு தேர்வுக்கு விரும்பாத மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண்கள் இல்லாமல் அவர்களின் அசல் மதிப்பெண்கள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் கூறிய உச்சநீதிமன்றம், வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட முறைகேடு புகார்கள் தொடர்பாக தேசிய தேர்வு முகமை 2 வாரங்களில் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தனர். மேலும் நீட் கவுன்சிலிங்கிற்கு தடை விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் மீண்டும் திட்டவட்டமாக கூறியுள்ளது. கருணை மதிப்பெண்களை ரத்து செய்வதன் மூலம் நீட் ஊழலில் இருந்து தப்பிக்க ஒன்றிய அரசு முயற்சிப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார்.
எக்ஸ் பக்கத்தில் முதலமைச்சர் விடுத்திருக்கும் பதிவில் நீட் தேர்வு முறைகேடு மூலம் ஒன்றிய அரசின் கையாலாகாத்தனம் மீண்டும் நிரூபிக்கப்பட்டிருப்பதாக விமர்சித்துள்ளார். நீட் முறைகேட்டிலிருந்து கவனத்தை திசை திருப்பும் முயற்சிகளில் ஒன்றிய அரசு ஈடுபடக்கூடாது என்றும், ஒன்றிய அரசின் திறமையின்மை லட்சக்கணக்கான மாணவர்கள் பற்றி அக்கறையின்றி இருப்பதாகவும் முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்துள்ளார். திறமையற்ற முறையில் நீட் தேர்வு நடத்தப்படுகிறது என்ற நிலைப்பாட்டிலிருந்து நாம் திசை திரும்பி விடக்கூடாது என்று கேட்டுக்கொண்டிருக்கும் முதலமைச்சர், மருத்துவ மாணவர் சேர்க்கை முறையை மாநிலங்கள் முடிவு செய்ய அனுமதிப்பதுதான் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு என்றும் வலியுறுத்தியுள்ளார். நீட் தேர்வு முறைகேடு குறித்து உச்சநீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் விசாரணை நடத்த வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது. நீட் தேர்வில் கருணை மதிப்பெண்கள் மட்டும் பிரச்சினை இல்லை என்றும், முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும் காங்கிரஸ் கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். மோடி அரசின் நடவடிக்கையால் நீட் தேர்வு எழுதிய 24 லட்சம் மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி இருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். கடந்த 10 ஆண்டுகளில் வினாத்தாள் கசிவு மற்றும் மோசடி மூலம் கோடிக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்தை மோடி அரசு சீரழித்து விட்டதாக அவர் சாடியுள்ளார். தேர்வு மையங்களும் பயிற்சி மையங்களும் இணைந்து பணத்தை கொடுத்தால் வினாத்தாளை பெறலாம் என்ற விளையாட்டை விளையாடியிருப்பதாக அவர் விமர்சித்துள்ளார். மோடி அரசு தனது நடவடிக்கைகளின் பொறுப்பை தேசிய தேர்வு முகமையின் தோள்களில் சுமத்தி அதன் பொறுப்பிலிருந்து தப்ப முடியாது என்று கார்கே கூறியுள்ளார். இதனிடையே நீட் தேர்வு முறைகேட்டில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக பிரதமர் பதவியேற்பு விழாக்களில் கலந்து கொள்வதிலும் வெளிநாட்டு பயணங்களில் ஈடுபடுவதிலும் மும்முரமாக இருப்பதாக காங்கிரஸ் எம்பி கௌரவ் கோகாய் விமர்சித்துள்ளார். நீட் தேர்வு முறைகேடு குறித்து உச்சநீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பின் கீழோ அல்லது சிபிஐ அமைப்போ விசாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். The Congress party believes that the BJP government's attitude towards the ongoing demand for an inquiry into the NEET exam is irresponsible and insensitive. We demand a Supreme Court monitored investigation into this entire scandal which has affected around 24 lakh students. நீட் தேர்வில் கருணை மதிப்பெண்கள் என்ற பெயரில் தேசிய தேர்வு முகமையே தவறு செய்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாடு மட்டுமின்றி நாடு முழுவதும் நீட் தேர்வு விலக்கே இதற்கு தீர்வு என்றும் கூறியுள்ளார். நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியே தானே தவறு செய்திருக்கிறது. கருணை அடிப்படையிலான மதிப்பெண்களை தருவதற்கு நீங்கள் முடிவெடுத்த போது யாரிடம் இது தெரிவித்தீர்கள்? 23,33,000 மாணவர்களுக்கும் இது தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா? நேர பற்றாக்குறை என்றால் கருணை மதிப்பெண் தரப்படும் என்கின்ற செய்தி இவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். நீங்களாகவே இந்த காமன் லா அட்மிஷன் டெஸ்டில் கிடைத்த ஒரு தீர்ப்பை கையில் வைத்துக்கொண்டு அது நீட்டுக்கு விலக்களித்து இந்த மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண்களை கொடுத்து இவ்வளவு மாணவர்களுடைய மன உளைச்சலுக்கு இன்றைக்கு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு முறை தேர்வு எழுதி நீட்டில் தேர்வு எழுதி தேர்வான மாணவர்கள் எண்ணிக்கை வெறும் 31% தான். மீதம் இருக்கிற 69% மாணவர்கள் 2 முறையும் 3 முறையும் 4 முறையும் 5 முறை கூட தேர்வு எழுதியிருக்கிறார். இப்படி ஏழை எளிய மாணவர்கள் மருத்துவ படிப்பை படிக்க வேண்டுமென்றால் நீட் தேர்வுக்கான அந்த கோச்சிங் பயிற்சிக்கு 5 முறை செல்வது என்பது சாத்தியமான ஒன்றா? எவ்வளவு பணம் செலவாகும்? ஏழை எளியவர்களுக்கு இந்த மருத்துவம் என்பதே மருத்துவ படிப்பு என்பதே எட்டாக்கனியாக போய்விடும். இந்நிலையில் நீட் வினாத்தாள் கசியவில்லை என்றும் இந்த புகாருக்கு எந்த ஆதாரமும் இல்லை என்றும் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தவறுகளுக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தவர், நீட் தேர்வு நடத்துவதில் பெரும் ஒழுங்கின்மை இருப்பது போன்ற தோற்றம் உருவாக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். பிரபல ஹிந்தி நடிகர் சல்மான் கானின் வீடு மும்பையில் பாந்த்ராவில் உள்ள கேலக்ஸி அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ளது. கடந்த ஏப்ரல் 14ஆம் தேதி சல்மான் கான் வீட்டுக்கு வெளியே மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் சரமாரியாக துப்பாக்கியால் சுட்டனர்.
பாதுகாப்பு மிகுந்த அந்த இடத்தில் நடந்த இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சல்மான்கான் தமது வீட்டில் தூங்கிக் கொண்டு இருக்கும் போதே இந்த சம்பவம் நடந்துள்ளது. சல்மான்கானிடம் பணம் பறிக்கும் நோக்கில் தாதா கும்பல் கைவரிசையா என்ற சந்தேகமும் ஏற்பட்டது. அது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதோடு 6 பேரை கைது செய்தனர். அவர்களில் ஒருவர் போலீஸ் லாக்கப்பில் இறந்ததால் சர்ச்சை வலுத்தது. எனவே துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக சல்மான்கானை விசாரிக்க முடிவு செய்த போலீசார் அவருக்கு சம்மன் அனுப்பியிருந்தனர். அதை ஏற்று அவர் விசாரணைக்கு ஒத்துழைத்தார். அவரிடம் மே 14ஆம் தேதி நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக காவல்துறை அதிகாரிகள் 4 மணி நேரம் விசாரணை நடத்தினர். அப்போது புல்லட் சத்தம் கேட்டுதான் அலறியடித்து எழுந்ததாக சல்மான்கான் கூறியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மொத்தம் 150 கேள்விகள் சல்மான்கானிடம் கேட்டுள்ளனர். அவற்றுக்கு சல்மான் அளித்த பதில்கள் வாக்குமூலமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. சல்மானின் சகோதரர் அர்பாஸ் கானிடம் 2 மணி நேரம் விசாரணை நடைபெற்றுள்ளது. துப்பாக்கிச் சூடு நடத்திய கும்பல் கடந்த காலங்களில் சல்மான்கானுக்கு மிரட்டல் விடுத்துள்ளது. ஆனால் இதுவரை அதன் உறுப்பினர்கள் நடிகரிடமிருந்து பணம் பறிக்க முயற்சிக்கவில்லை என்று போலீஸ் அதிகாரி ஒருவர் கூறினார். அது தொடர்பாகவும் சல்மானிடம் கேள்விகள் கேட்கப்பட்டன. துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக கூறப்படும் விக்கி குப்தா மற்றும் சாகர் பால் ஆகியோர் குஜராத்தில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மோடியின் 3.2 அமைச்சரவையில் இடம் பிடித்திருக்கும் இளம் அமைச்சர் ராம்மோகன் நாயுடு 21 முறை ஓம் ஸ்ரீராம் என்று துண்டு சீட்டில் எழுதி விமான போக்குவரத்து அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றது. இதைத் தொடர்ந்து நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் பிரதமர் மோடியுடன் 72 எம்பிக்கள் கேபினட் மற்றும் இணையமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். இதில் இளம் அமைச்சராக தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த ராம்மோகன் நாயுடு பதவியேற்றிருந்தார். இவருக்கு விமான போக்குவரத்து துறை ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று அமைச்சக பொறுப்பை அவர் ஏற்றுக்கொண்டார். முன்னதாக பொறுப்பை ஏற்கும் முன் சிறப்பு பூஜையில் கலந்து கொண்ட ராம்மோகன் நாயுடு துண்டு சீட்டில் 21 முறை ஓம் ஸ்ரீராம் என எழுதி பிரார்த்தனை செய்தார். பதிப்புரிமை தொடர்பாக தயாரிப்பாளர்களுடன் எந்த ஒப்பந்தமும் செய்து கொள்ளாத இசையமைப்பாளர் இளையராஜா பாடல்கள் மீது எந்த உரிமையும் கோர முடியாது என்று எக்கோ நிறுவனம் உயர்நீதிமன்றத்தில் வாதத்தை முன்வைத்துள்ளது. இசையமைப்பாளர் இளையராஜாவின் 4500 பாடல்களை பயன்படுத்த உரிமை உள்ளதாக கூறி எக்கோ நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது பதிப்புரிமை தொடர்பாக தயாரிப்பாளர்களுடன் எந்த ஒப்பந்தமும் செய்து கொள்ளாத இசையமைப்பாளர் இளையராஜா பாடல்கள் மீது எந்த உரிமையும் கோர முடியாது என்று எக்கோ நிறுவனம் தரப்பில் வாதிடப்பட்டது. சம்பளம் கொடுத்து இசை சேவையை பெறும் தயாரிப்பாளர்கள்தான் முதல் காப்புரிமை உரிமையாளராகிறார் என்றும், இசையை திரித்தாலோ பாடல் வரிகளை மாற்றினாலோ மட்டும்தான் தார்மீக உரிமை வரும் என்றும் எக்கோ நிறுவனம் வாதத்தை முன்வைத்துள்ளது. இசையமைப்பாளர் AR ரஹ்மான் பதிப்புரிமையை யாருக்கும் வழங்குவது இல்லை என்றும், ஆனால் இளையராஜா படத்தயாரிப்பாளரிடம் தன் உரிமையை வழங்கிவிட்டதாகவும் எக்கோ நிறுவனம் கூறியுள்ளது. இளையராஜா தரப்பு வாதங்களுக்காக வழக்கு விசாரணை தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே தொழிற்சாலை கழிவுகளால் பாலாற்றில் நுரை பொங்குவதால் நீர்நிலைகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு ஆந்திர எல்லையோர நீர்பிடிப்பு பகுதிகளில் சில நாட்களாக விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. இதனை சாதகமாக பயன்படுத்தி திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் செயல்பட்டு வரும் சில தோல் தொழிற்சாலைகள் இரவு நேரங்களில் மழைநீருடன் சேர்த்து கழிவுநீரையும் பாலாற்றில் வெளியேற்றி வருவதாக கூறப்படுகிறது. இதனால் பாலாற்று நீர் முழுவதும் நுரை பொங்கி வருவதோடு நீர்நிலைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகத்திடம் ஏற்கனவே விவசாயிகள் புகார் அளித்திருந்தனர். அப்போது ஆய்வு மேற்கொண்ட மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் புகாருக்கு உள்ளான ஆலைகளுக்கு சீல் வைத்து மின் இணைப்பையும் துண்டித்தனர். ஆனால் அதையும் மீறி சில ஆலைகள் விதிமீறலில் ஈடுபட்டு வருவதே பாலாற்றில் நுரை பொங்க காரணம் என வேதனை தெரிவித்துள்ள விவசாயிகள் சம்பந்தப்பட்ட ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் உள்ள மாட்டுச் சந்தையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு இன்று ஒரே நாளில் 3 கோடி ரூபாய்க்கு கால்நடைகள் விற்பனையாகின.
தென்னிந்தியாவில் மிகப்பெரிய கால்நடையாக அறியப்படும் பொள்ளாச்சி மாட்டுச் சந்தையில் செவ்வாய்க்கிழமை தோறும் மாடுகளும் வியாழக்கிழமை தோறும் ஆடு மாடுகளும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த சந்தைக்கு பொள்ளாச்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகள், பிற மாவட்டங்கள், கர்நாடகா, ஆந்திரா, மராட்டியம் உள்ளிட்ட வெளி மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான கால்நடைகள் விற்பனைக்காக கொண்டுவரப்படுகிறது. இங்கு கடந்த சில நாட்களாக 2 கோடி ரூபாய்க்கு கால்நடை வர்த்தகம் நடைபெற்ற நிலையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு இன்று கூடிய சந்தைக்கு பல்வேறு இடங்களிலிருந்து வியாபாரிகள் வந்திருந்ததால் விற்பனை களை கட்டியது. அதிகபட்சமாக ஒரு மாடு 1,10,000 ரூபாய்க்கு விற்பனையாகி இருந்தது. சந்தை முடிவில் சுமார் 3 கோடிக்கு ஆடு மாடுகள் விற்பனையானதாக வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அடுத்த கண்டதேவி கிராமத்தில் சொர்ணமூர்த்தி ஈஸ்வரர் கோவிலில் வைகாசி ஆணி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தேவக்கோட்டை அருகே கண்டதேவி கிராமத்தில் ராமாயண கால புராண வரலாறு கொண்ட சொர்ணமூர்த்தீஸ்வரர் கோயிலில் வருகிற 21ஆம் தேதி தேரோட்டம் நடைபெறவுள்ளது. இதற்கான கொடியேற்றும் விழா கோலாகலமாக நடைபெற்றது. அப்போது கொடிமரத்திற்கு மஞ்சள், பால், பன்னீரால் சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், சிறப்பு தீபாராதனையும் நடைபெற்றது. பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு தேரோட்ட நிகழ்ச்சி நடைபெறுவதால் அந்த பகுதி கிராம மக்கள் மகிழ்ச்சியடைந்து தேரோட்ட நிகழ்ச்சியை ஆவலுடன் எதிர்பார்த்துள்ளனர். கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு போலீசார் தீவிர கண்காணிப்பிலும் ஈடுபட்டு வருகின்றனர். ஆண்டிப்பட்டியில் வரத்து குறைவால் பச்சை மிளகாய் விலை உயர்ந்துள்ளது. இதனால் கிலோ 50 முதல் 60 ரூபாய்க்கு ஏலம் போன பச்சை மிளகாய் 110 ரூபாய் வரை விலை போவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான அணைக்கரைப்பட்டி, மூனான்பட்டி உட்பட பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் அதிக அளவில் பச்சை மிளகாய் சாகுபடி செய்துள்ளனர். கடந்த ஏப்ரல் மாதம் முதல் மே மாதம் வரை பெரும்பாலான நாட்கள் வெயில் சுட்டரித்த நிலையில் அடுத்த 2 வாரங்கள் பரவலாக மழை பெய்தது. இதனால் பச்சை மிளகாய் உற்பத்தி பாதிக்கப்பட்டு வரத்து குறைந்துள்ளது. இதனால் ஏக்கருக்கு 40 மூட்டைகள் வரை கிடைத்த இடத்தில் 15 மூட்டைகள் மட்டுமே பச்சை மிளகாய் கிடைப்பதால் கிலோ 110 ரூபாய் வரை ஏலம் போவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். 20 நாளைக்கு முன்னாடி வெயில் கொஞ்சம் கம்மியாகவே விலையும் குறைஞ்சிருச்சு. வெயில் செடி வாய்க்கல, செடி மழை வந்ததுன்னா எது வந்தால் செடி வாய்க்கல, செடி சாக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஒரு ஏக்கர் 40 மூடை 30 மூடை பிடுங்குற இடத்துல இப்போ 10 மூடை 5 மூடை தான் பிடிங்கிட்டு இருக்கேன். அதனால விலைவாசி இப்போ ரேட்டு அதிகமாக 100 ரூபா 110 ரூபா வரைக்கும் ரேட்டு போயிட்டு இருக்கு. தேனியில் ஊதியம் வழங்காததை கண்டித்து துப்புரவு பணியாளர்கள் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அள்ளிநகரம் பகுதியில் 80க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் 33 வார்டுகளில் தூய்மை பணி மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் ஒப்பந்த நிறுவனம் முறையாக ஊதியம் வழங்காமல் காலம் தாழ்த்தி வருவதாகவும், தொழிலாளர் காப்பூதியம், ஓய்வூதியம் ஆகியவை வழங்கவில்லை என கூறி துப்புரவு பணியாளர்கள் 50க்கும் மேற்பட்டோர் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் நகராட்சி ஆணையர் துப்புரவு பணியாளர்களை சந்தித்து கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக கூறிய பின்னர் போராட்டம் கைவிடப்பட்டது. திண்டுக்கல் அருகே விளைநிலங்களில் நுழைந்து சேதப்படுத்தும் யானை கூட்டத்தை வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். பழனி அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டியுள்ள ஆயக்குடி, சட்டப்பாறை, கோம்பைப்பட்டி, ராமப்பட்டினம் புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக 3 காட்டு யானைகள் குட்டியுடன் நுழைந்தன. இரவு நேரத்தில் தோட்டத்தில் நுழைந்து தென்னை, மா, கொய்யா மரங்களை சேதப்படுத்துவதும் விவசாயிகளை தாக்குவதுமாக இருந்தது. இது தொடர்பாக வனத்துறை சார்பில் குழு அமைக்கப்பட்டு 2 வாகனங்களில் ரோந்து பணியில் ஈடுபட்டு யானைகள் நடமாட்டத்தை கண்காணித்து வருகின்றனர். மேலும் பட்டாசுகள் வெடித்து யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியிலும் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் அருகே கழிவுநீர் விஷவாயு தாக்கி 3 பெண்கள் உயிரிழந்த நிலையில் அங்குள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே பகுதியைச் சேர்ந்த மேலும் ஒரு பெண் மயக்கமடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகரில் நேற்று கழிவுநீர் விஷவாயு தாக்கி 15 வயது பள்ளி மாணவி உள்பட பெண்கள் 3 பேர் உயிரிழந்தனர். இதனால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்த நிலையில் அங்கு அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டார்கள். விஷவாயு தாக்குதல் எதிரொலியாக புதுநகரில் மட்டும் செயல்படும் அரசு தொடக்கப்பள்ளி இமாக்குலேட் பள்ளிக்கு நேற்று விடுமுறை விடப்பட்டது. மேலும் முன்னெச்சரிக்கையாக இந்த 2 பள்ளிகளுக்கும் வரும் 17ஆம் தேதி வரை விடுமுறை அறிவித்து புதுச்சேரி பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. விஷவாயு கசிவு தொடர்பாக குழு அமைத்து விசாரணையும் நடைபெற்று வருகிறது.
ஈரோடு அரசு மருத்துவமனையில் மருத்துவச் சான்று வழங்காமல் மருத்துவர்கள் அலைக்கழிப்பதாக கூறி மாற்றுத்திறனாளிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. அரசின் நலத்திட்டங்களை பெறுவதற்காக சம்பந்தப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் அரசு மருத்துவர்களின் சான்று பெறுவது அவசியமாகும். எனவே மாற்றுத்திறனாளிகளின் நலன் கருதி வாரந்தோறும் வியாழக்கிழமைகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கான முகாம் மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் நடத்தப்படுகிறது. இந்நிலையில் ஈரோடு அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற மருத்துவமனையில் சான்றுகள் பெறுவதற்காக தாளவாடி, சத்தியமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து மாற்றுத்திறனாளிகள் வந்திருந்தனர். முகாமில் எலும்பு முறிவு சிகிச்சை பிரிவு மருத்துவர் மாற்றுத்திறனாளிகளுக்கு சான்று வழங்காமல் அலைக்கழித்ததாக கூறப்படுகிறது. மேலும் முகாமிற்கு வரவேண்டிய துறை அதிகாரிகளும் வராததால் ஏமாற்றமடைந்த மாற்றுத்திறனாளிகள் அரசு மருத்துவமனை வளாகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டனர். சென்னையில் ஊடக அணிகளுக்கு இடையேயான கிரிக்கெட் போட்டியை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பேட் செய்து தொடங்கி வைத்தார். சென்னை லயோலா கல்லூரியில் 4வது ஆண்டாக நடைபெற்று வரும் இப்போட்டியில் சன் தொலைக்காட்சி, கலைஞர் தொலைக்காட்சி, ரேடியோ சிட்டி, விகடன் உட்பட 13 ஊடக நிறுவனங்களைச் சேர்ந்த அணிகள் பங்கேற்றுள்ளன. 3 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் முதல் இடத்தை பிடிக்கும் அணிக்கு 50,000 ரூபாய் ரொக்க பரிசுடன் சாம்பியன் கோப்பையும் வழங்கப்படும். ஊடகவியலாளர்களின் மனசோர்வை போக்கும் வகையில் ஆண்டுதோறும் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஊடகத்துறையைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று தங்கள் திறமையை வெளிப்படுத்தி வருகின்றனர். வரும் 15ஆம் தேதி அரையிறுதி மற்றும் இறுதிப் போட்டிகள் நடைபெற உள்ளன. சென்னையில் இருந்து சிங்கப்பூர் செல்ல வேண்டிய விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 5 மணி நேரத்திற்கு மேல் தாமதமாக புறப்பட்டதால் தவிப்புக்கு உள்ளான பயணிகள் அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு நிலவியது. சென்னை சர்வதேச விமான நிலையத்திலிருந்து சிங்கப்பூருக்கு நேற்று நள்ளிரவு 1:40 மணிக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் விமானத்தில் பயணிக்க 186 பேர் ஆயத்தமாக காத்திருந்தார்கள். இதற்காக நேற்றிரவு 10:30 மணிக்கு அனைத்து சோதனைகளையும் முடித்துவிட்டு விமானத்தில் ஏறுவதற்கு அவர்கள் தயாராக இருந்தனர். ஆனால் சிங்கப்பூர் புறப்பட வேண்டிய விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளதாகவும் அதை சரி செய்த பின்னரே விமானம் புறப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து தொழில்நுட்ப கோளாறை சரி செய்யும் பணியில் விமான பொறியாளர்கள் ஈடுபட்டார்கள். நேரம் செல்ல செல்ல 5 மணி நேரத்திற்கும் மேல் காத்திருந்த பயணிகள் பொறுமை இழந்து விமான நிறுவன அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது. காலை 7 மணி அளவில் தொழில்நுட்ப கோளாறு முழுமையாக சரி செய்த பின்னரே அந்த விமானம் சிங்கப்பூர் புறப்பட்டுச் சென்றதால் நீண்ட நேரம் காத்திருந்த பயணிகள் அவதிக்குள்ளாகினர். ஊழல், விதிமீறல், முறைகேடுகள் மற்றும் குற்ற வழக்குகளில் சிக்கிய பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு பணி நீட்டிப்பு வழங்கக்கூடாது என ஆளுநர் மற்றும் முதலமைச்சருக்கு 500 பக்க ஆவணங்களுடன் தொழிற்சங்கத்தினர் கோரிக்கை மனு அனுப்பியுள்ளனர். சேலம் பல்கலைக்கழக துணைவேந்தராக பதவியேற்ற நாள் முதல் ஜெகநாதன் தொடர்ந்து சர்ச்சைக்குரிய செயல்பாடுகளையே முன்னெடுத்து வருவதாக பல்கலைக்கழக தொழிலாளர் சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். உபகரணங்கள் கொள்முதலில் ஊழல், பணி நியமனங்களில் இடஒதுக்கீட்டை பின்பற்றாதது, சாதி ரீதியாக செயல்படுதல் உள்ளிட்ட தன்னிச்சையான செயல்பாடுகளால் பல்கலைக்கழகத்தில் அசாதாரண சூழல் நீடிக்க காரணமானவர் துணைவேந்தர் ஜெகநாதன் என்று மனுவில் குறிப்பிட்டுள்ளனர். அரசின் அனுமதி இல்லாமல் பல்கலைக்கழகத்தில் 2 தனியார் நிறுவனங்கள் தொடங்கிய வழக்கில் ஜெகநாதன் தற்போது நிபந்தனை ஜாமீனில் உள்ளார் என்றும், அரசு அமைத்த பழனிசாமி IAS குழுவின் விசாரணையில் குற்றச்சாட்டுகள் நிரூபணமாகி ஆளுநரிடம் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை நிலுவையில் உள்ளதாகவும் தொழிற்சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் இம்மாத இறுதியில் பணி நிறைவு பெறும் ஜெகநாதன் பணி நீட்டிப்பு பெற தீவிர முயற்சி மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டுள்ள பல்கலைக்கழக தொழிற்சங்கத்தினர் குற்ற வழக்கு நிலுவை, அரசின் உயர்மட்ட குழு அறிக்கை மீதான நடவடிக்கை நிலுவை என 2 வகையான சிக்கல்களில் சிக்கியுள்ள ஜெகநாதனுக்கு பணி நீட்டிப்பு வழங்கக்கூடாது என கேட்டுக் கொண்டுள்ளனர். இது தொடர்பாக 500 பக்க ஆவணங்களுடன் ஆளுநர் RN ரவி, முதலமைச்சர் MK ஸ்டாலினுக்கு பெரியார் பல்கலைக்கழக தொழிற்சங்கத்தினர் கோரிக்கை மனு அனுப்பியுள்ளனர். பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு பணி நீட்டிப்பு வழங்கக்கூடாது என திராவிடர் விடுதலை கழக தலைவர் கொளத்தூர் மணி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஊழல் புகாரில் ஜெகநாதனுக்கு எதிராக கைது நடவடிக்கை எடுத்துள்ள நிலையில் அவருக்கு பணி நீட்டிப்பு வழங்க முடிவு செய்வது கண்டனத்துக்குரியது என குறிப்பிட்டுள்ளார். துணைவேந்தர் மீது நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு அரசிற்கு ஆளுநர் உடனடியாக அனுமதி அளிக்க வேண்டும் என்றும், இம்மாத இறுதிக்குள் தமிழ்நாடு அரசு துணைவேந்தர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். எனவே துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு பணி நீட்டிப்பு வழங்கக்கூடாது என்று கூறியுள்ள கொளத்தூர் மணி, பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு உடனடியாக ஊழலற்ற துணைவேந்தரை நியமிக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் பல்கலைக்கழக தொழிலாளர் சங்கம் ஆளுநருக்கும்
தமிழ்நாடு முதல்வருக்கும் அளித்துள்ள புகார்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் ஸ்ட்ராபெரி பழ சீசன் தொடங்கி இருப்பதால் தினமும் 10 டன் வரை அறுவடை செய்யப்பட்டு பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பும் பணி தீவிரமடைந்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் தேயிலைக்கு அடுத்தபடியாக மலை காய்கறி சாகுபடி அதிக அளவில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. மலை காய்கறிக்கு போதிய விலையின்மை ஆகிய காரணங்களால் கொய்மலர் சாகுபடிக்கு மாறிய விவசாயிகள் தற்போது ஸ்ட்ராபெரி பழ சாகுபடிக்கு மாறி வருகின்றனர். உதகை, குன்னூர், கோத்தகிரி சுற்றுவட்டார 500 ஏக்கர் வரை ஸ்ட்ராபெரி சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றது. 1 கிலோ ஸ்ட்ராபெரி பழத்தை 350 ரூபாய் வரை கொடுத்து வியாபாரிகள் வாங்கிச் செல்கின்றனர். இந்த ஸ்ட்ராபெரி 1250 ஸ்கொயர் மீட்டரில் போட்டிருக்கேன். இது 10,000 பிளான்ட் பண்ணியிருக்கேன். இப்போது ரெண்டாவது மாதத்துலேருந்து இது ஸ்ட்ராபெரி ஈல்டுக்கு வந்துச்சு. ஈல்டுக்கு வரும்போது 5 கிலோ 10 கிலோ அப்படியே வந்துட்டு இருந்தது. இப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 40 to 50 kg வருது. கேஜி 350 மாதிரி வாங்கிட்டுருக்காங்க. நம்மக்கிட்டேருந்து வாங்கி ஒருத்தர் சென்னை அனுப்புகிறாரு. சென்னையில் 500 to 600 ருபீஸ் அவங்க சேல் பண்ணுறாங்க. இது மற்ற வெள்ளாமையை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பரவாயில்ல. இங்கு அறுவடை செய்யப்படும் ஸ்ட்ராபெரி பழங்கள் சென்னை, பெங்களூரு, கேரளா, ஆந்திரா, டெல்லி, மும்பை போன்ற பகுதிகளுக்கும் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படுகின்றன. தினமும் 10 டன் வரை ஸ்ட்ராபெரி பழங்கள் அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றன. வெளி மார்க்கெட்டில் 1 கிலோ ஸ்ட்ராபெரி 600 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகின்றது. திண்டுக்கல் அருகே 20 ஆண்டுகள் கழித்து நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் அதிக அளவில் மீன்கள் கிடைத்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திண்டுக்கல்லை அடுத்துள்ள தாமரைப்பாடி கிராமத்தில் அமைந்துள்ளது 250 ஏக்கர் பரப்பளவு கொண்ட மந்தை குளம். இந்த ஆண்டு சந்தனவர்தினி ஆற்றில் இருந்து குளத்திற்கு தண்ணீர் அதிக அளவில் வந்தது. தற்பொழுது கோடைக்காலம் என்பதால் குளத்தில் தண்ணீர் வற்றிய நிலையில் மீன்பிடி திருவிழா நடத்துவது என ஊர் மக்கள் முடிவு செய்தனர். இதையடுத்து 20 ஆண்டுகளுக்கு பின் தாமரைப்பாடி கிராமத்தில் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. ஊர் பெரியவர்கள் குளக்கரையில் துண்டினை அசைத்த பின் தாமரைப்பாடி, சிலப்பாடி, பெரியகோட்டை, குழந்தைப்பட்டி, வடமதுரை, அய்யலூர், வேடசொந்தூர் உள்ளிட்ட கிராம மக்கள் வலை, கூடை, துணி போன்றவற்றுடன் குளத்தில் இறங்கி மீன்களை வேட்டையாடினர். மக்களுக்கு விரால், கெண்டை, கட்லா, கெளுத்தி, குரவை, ஜிலேபி, தேளி உள்ளிட்ட ஏராளமான நன்னீர் வகை மீன்கள் சிக்கின. இதனால் கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். வந்து நல்லபடியாக மீன் பிடிச்சிருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஊரில் இவ்வளவு ஆர்ப்பாட்டமும் சந்தோஷமாக இருக்குன்னு நாங்கள் நினைக்கவே எதிர்பார்க்கல. இருந்தாலும் எல்லா பொதுமக்களும் ஒத்துழைப்பு கொடுத்து நல்லிணக்கத்தோடு நல்ல முறையில் இந்த மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. நல்லா மீன் பிடிச்சோம். மக்களுக்கு நிறையா மீன் கிடைச்சு எல்லாமே திருப்தி அடைகிறாங்க. குளத்தில் இறங்கிய அனைவருக்குமே மீன்கள் கிடைத்ததால் மக்கள் உற்சாகமாக அவற்றை வீட்டுக்கு கொண்டு சென்றனர். சிலருக்கு 10 கிலோ எடை கொண்ட பெரிய கெண்டை, தேளி வகை மீன்களும் சிக்கியதால் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.